அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹ்வினர்களே, ஃபஜ்ருடைய தொழுகை தொழுவதற்கு முன்பதாக முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழுவோம். நம்ம மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. அந்த சுன்னத்து விடுபட்டால், இப்ப பள்ளிவாசலுக்கு போகிறோம், இமாம் தொழுவை வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்ப இமாமுடைய இந்த 2 ரக்காத் சுன்னத்து நம்ம பின்னாடி தொழுதுன்னு சொன்னா, இப்ப இமாமுடைய ஜமாத் மிஸ் ஆயிரும் அப்படின்ற அந்த பயம் இருந்துச்சு சொன்னா நிச்சயமாக இமாமோட போய் சேர்ந்துடணும். இப்ப கேள்வி என்ன என்பதாக சொன்னா, இப்ப இமாமோடு சேர்ந்து தொழுகிறனால அந்த 2 ரக்காத் சுன்னத்து முன் சுன்னத்து விடுபட்டுச்சே, அந்த முன் சுன்னத்தை நம்ம கலா செய்யணுமா கலா செய்யக்கூடாதா என்பதாக ஒரு அருமையான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் என்பதாக சொன்னா, திர்மிதி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மல்லம் யுஸல்லி ரக்அத்தில் ஃபஜ்ரி ஃபல்யுஸல்லிஹா பஅத மா தத்லு அஷ்-ஷம்ஸ். அதாவது யார் ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்துகளை விட்டு விடுகிறார்களோ, அந்த 2 ரக்காத் தொழுகையை அவர்கள் சூரியன் உதித்ததற்கு பிறகு, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இல்லாம சூரியன் உதித்ததற்கு பிறகு அவர்கள் அந்த 2 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத் சுன்னத்துகளை தொழுது கொள்ளட்டும் என்பதாக துர்ரை முக்தார்ல, அதாவது ஃபதாவா ஷாமில அல்லாம ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்பதாக சொன்னா, இதா ஃபாதத் மஅல் ஃபஜ்ரி ஃபயக்திஹா தபஅன் லிகதாஇஹி. அதாவது ஒரு தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகும் பொழுது முன் சுன்னத்து 2 ரக்காத் சேர்த்து அவர் கதா பண்ணிக்கலாம். ஆனா ஒருவருக்கு வெறும் அந்த சுன்னத்தை மட்டுமே விடுபட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அவரு கதா செய்யும் பொழுது எப்படி செய்யணும் என்பதாக சொன்னா, அந்த ஃபஜர் தொழுதற்கு பிறகு உடனடியாக கதா செய்யக்கூடாது. அம்மா இதா ஃபாத்தத் வஹதஹா ஃபலா தக்தி قبل طلوع الشمس بالاجماع لكراهه النفل بعد الصبح. ஏன்னு சொன்னா, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜருக்கு பிறகும் அஸருக்கு பிறகும் எந்த தொழுகையும் இல்லை என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த சுன்னத்தை உடனடியாக ஃபஜருக்கு பிறகு நம்ம கதா செய்யாம சூரியன் உதித்ததற்கு பிறகு, அதாவது சூரியன் உதித்ததிலிருந்து 20 நிமிஷம் கழிச்சு நாம அந்த தொழுகையை மதியம் ظுஹர் வரைக்கும் அந்த சுன்னத்தான அந்த 2 ரக்காத்தை நம்ம கதா செஞ்சுக்கலாம் என்பதாக அல்லாம ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அதாவது இப்ப முழுமையான கேள்வி என்னன்னு சொன்னா, ஃபஜ்ருடைய சுன்னத்து விடுபட்டால் அதனுடைய கதா இருக்குதா இல்லையா என்பதாக கேட்டாங்கன்னா, நிச்சயமாக அதனுடைய கதா இருக்கிறது. எப்ப வரைக்கும் என்பதாக சொன்னா, அதே நாள்ல ஃபஜ்ருடைய அதே நாள்ல, இப்ப உதாரணமா இன்னைக்கு என்னுடைய ஃபஜ்ருடைய தொழுகையில அந்த 2 ரக்காத் சுன்னத்து விடுபட்டுச்சு என்பதாக சொன்னா, இதே நாளுக்குள்ள ظுஹர் வரைக்கும் அந்த சுன்னத்தை நான் சூரியன் உதித்ததிலிருந்து ظுஹர் வரைக்கும் அந்த 2 ரக்காத் சுன்னத்தை தொழுது கொள்ளலாம். ஃபஜருக்கு முடித்த உடனடியாகவும் தொழுகக்கூடாது. இதே போன்று ظுஹருடைய நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகும் அது தொழுகக்கூடாது. அதே நாள்ல நம்ம நிச்சயமாக அந்த சுன்னத்துகளை கதா செய்து கொள்ளலாமே உடைய, மற்ற இந்த நாளையும் நம்ம கதா செய்யக்கூடாது. ஆனா ஃபஜருடைய தொழுகை விட்டு போச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல 2 தொழுகையும் சேர்த்து வேற நாட்களையும் தொழுது கொள்ளலாம் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.